ஹாய் எவ்ரி ஒன். நம்ம திருவண்ணாமலை பிரான்ச்சு டாப் ஐஏஎஸ் அகாடமி அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஐஎன்எம்மோடைய கிரேட் ரிவால்ட் இருக்குல்ல 1857 ரிவால்ட், அதுக்கான கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்த மாதிரி ஒரு டாபிக் 1857 ரிவால்ட்டுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குல்ல, காசஸ் ஃபார் த ரிவால்ட், அதுதான் கிளாஸ். அது வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 9 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஆக்சுவலி அவங்க மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். மெமரைஸ்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நேராக பேங்க்ஸ் தான் உள்ள போகிறோம், போயிட்டு கேட்போம் அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? ஓகே, பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை. அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வாரிசு இழப்பு கொள்கை, அப்புறம் துணைப்படை திட்டம். நெக்ஸ்ட் மதமாற்ற நடவடிக்கைகள் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் சரி, என்னது ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஆங்கிலேயருடைய தலையீடு இந்திய கலாச்சாரத்துல இருந்துச்சு. அப்படியா, மாத்திட்டாங்களா? சரி, ஓகே. அது என்னென்ன தலையீடு இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை, விதை மறுமணம், பெண்கள் கல்வி. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து இன்னும் 2 பாயிண்ட் இருக்கா? என்னென்ன பாயிண்ட் இருக்கு? சரி, ஓகே. இந்தியன்ஸ்க்கும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரே மாதிரி சேலரி இல்லை, பிரிட்டிஷுக்கு அதிகமாக இருந்துச்சு, இந்தியன்ஸ்க்கு கம்மியாக இருந்துச்சு. கடைசி பாயிண்ட் என்ன? ஓகே, ப்ரொமோஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு, தவிர்த்துக்கு யாருக்கு இல்லை, இந்தியன்ஸ்க்கு இல்லை. சரி, ஒரு சில டேட் மட்டும் கேட்குறேன், அது மட்டும் ஞாபகம் இருக்கா பார்க்குறீங்களா? சரி, ஓகே. 29th மார்ச் 1857 எதுக்கு பார்த்தோம்? மங்கள் பாண்டே வந்து ரிவால்வ் பண்ண டேட் கரெக்டா? அவர் எத்தனாவது பெட்டாலியன் சொல்லி பார்த்தோம்? 34வது பெட்டாலியன் இல்லையா? எந்த ஊர்ல அந்த கிளர்ச்சி நடந்துச்சு? பேரக்பூர். ஓகே, பேரக்பூர்ன்றது எந்த ஊர் பக்கத்துல இருக்குன்னு பார்த்தோம். எந்த ஸ்டேட்னு பார்த்தோம்? பெங்கால் சொல்லி பார்த்தோம். அவர் எப்ப தூக்குல போட்டாங்க? ஏப்ரல் 8, 1857 இல்லையா? மே 10ஆம் தேதி எதுக்காக படிச்சோமா? ஓகே, ஓகே. மீரட் சிறையில வந்து பார்த்தா ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கும், அந்த சிறையை உடைச்சு எல்லாரும் வந்து பார்த்தா விடுவிச்சிருப்பாங்க அப்படின்றதான். மே 11 எதுக்கு? மீரட்ல இருந்து டெல்லிக்கு வந்து பார்த்தா நடைபயணமா போயிருப்பாங்க இல்லையா? சரி, ஓகே. அது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? முன்னாடியே நிறைய வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணேன். சிம்பிள் கான்டெக்ட் தான். இப்போ ப்ரிலிம்ஸ்ல ஒரு சில ஏரியாஸ் வந்து மெயின்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம படித்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே தெளிவாக வந்து மெயின்ஸுக்கும் நம்ம அப்ரோச் பண்ணிட்டே கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ தான் உங்களுக்கு நான் சொன்னது. இப்போ ஒரு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. 1857 ரிவால்ட்டுக்கு என்ன ரீசன், என்ன காசஸ் ஃபார் த ரிவால்ட் அப்படின்ற ஒரு கொஷின் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து புக்ல இருந்து எடுத்து போட்ட அந்த சோர்சஸ் தான். ஸோ அதான் இப்போ கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்க, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது, மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்குது. அது ஒன்றா ஃபியூச்சர் கிளாஸஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வரேன். வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் படிக்கும்போதும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின்ஸ் கொஷனுக்கு அப்ரோச் பண்ணுறது எப்படின்றதுக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் கொடுத்துட்டே வரேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது ஒரு வீடியோ சொல்லிட்டு தான் வரேன். எல்லா கமெண்ட்ஸுமே நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கு அப்ரோச் பண்ணுறது எப்படி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டாப்பிக்குமே நான் அப்ரோச் பண்ணிகிட்டே வருவேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் நான் பண்ணுறேன். ஒரு விஷயம் செஞ்சால் கூட ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச பங்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி, இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் பாருங்களேன். ஸ்கூல் புக் இருக்குல்ல, ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஷின் இருக்குது. புக் பேக்கில் இப்படி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த பசங்கிட்ட நான் கேட்டு அவங்க வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துருப்பாங்க. இப்போ நான் மெயின்ஸ் படிக்கும்போது நீ மெயின்ஸ் கொஷின் எடுத்து படிப்பீங்க. இப்போ எப்படி படிப்பீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருந்திருக்கும். பட் அது எடுத்த உடனே நீங்கள் டிஃபிகல்ட் லெவலுக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அது வந்து ஒரு அப்ரோச் வந்து சரியான ஒரு விஷயம் இருக்காது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது அந்த மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக் கொஷின்ஸ் இருக்கும், ஃபேக்சுவல் கொஷின்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்சுவல் கொஷின்ஸ்க்கு எப்பவுமே அதான் ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், ஃபேக்சுவல் கொஷின்ஸ் இது எப்பயுமே இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இருக்குன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் அதை எழுதி பழகணும். இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்களா, இப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு எழுதி பழகணும். அப்படி ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. ஸோ இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னன்னா புரட்சிக்கான காரணங்கள் என்ன, அப்படியே ஒரு சிம்பிள் கொஷினுங்க, ரொம்ப பழைய கொஷின் தான். இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜிஸில் இது வந்து எப்பயாச்சும் ஒரு கொஷின் தான் வரும். இப்போ ஐஎன்எம்ல வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் எப்பயாச்சும் ஒன்று வரும். அந்த ஒரு கொஷின் நம்ம எழுதி தான் ஆகணும். ஒரு கொஷின் ஒழுங்காக எழுதினா தான் நம்மளுடைய ரேங்க் அடுத்த கட்டத்துக்கு நகரும். நான் டிஃபிகல்ட்டாகவே படிக்கிறேன்ற மாதிரி படிச்சுட்டு போகணும் தான். இருந்தாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அதனால் படிக்கும்போது இப்படி படிச்சலாம். ஸோ இது என்ன ஒரு சிம்பிள் காரணம் தான். நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் அங்கே போய்ட்டு எப்படி வேணால் எழுதலாம். இது வந்து எலாபரேட்டாக எவ்வளோ எலாபரேட்டிவாக வேணால் கூட நீங்கள் எழுதலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், எவ்வளோ எலாபரேட்டிவாக நான் எழுதலாம். இது சும்மா வந்து ஒரு 10 மார்க்கில் ஜஸ்ட் ஒரு 1.25 பேஜில் எழுதுறதுக்கு என்ன அப்ரோச்சு
அதை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு எப்படி எழுதுன்னு தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போடுங்க. இல்லை இந்த வீடியோ லிங்க்கில் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட லிங்க்கும் வைக்கிறேன். நீங்கள் எழுதிருக்கக்கூடிய ஆன்சர் அதுலேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி அது வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இதில் பாருங்கள், காசஸ் ஃபார் த ரிவால்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷ் ஆக்சுவலி இங்கே எதுக்கு வந்தாங்கன்றது நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். இல்லை, இதெல்லாம் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஒரு டாபிக் இருக்கும்ல, ஐரோப்பியோட வரைக்கும் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் தெரிஞ்சிடும். எல்லாருமே வந்து வர்த்தகம் பண்ணுறதுக்கும் வணிகம் பண்ணுறதுக்கும் லாபத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக நோக்கத்துக்காக தான் வரப்பட்டுச்சு. ஷார்ட்டாக ஒரு லைனை சொல்லிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதை வந்து குண்டான கதை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நான் இப்போ நோண்டலை. இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துடலாம். இந்த ஏரியாவில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக என்ன இருந்துச்சு, நாங்கள் பாருங்கள் பொருளாதார ரீதியாக நம்ம என்ன பண்ணோம், சுரண்டல் கொள்கை தான் அவங்க கையாண்டாங்க. பாருங்கள், பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை. இப்போ பாலிசி ஆஃப் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது தான். இங்கே வரணும், வளங்களை நல்லா கொள்ளடிச்சுட்டு லாபத்தோட வீட்டுக்கு போகணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது பாருங்க, எக்ஸசிவ் டாக்ஸேஷன், அதிகப்படியான வரி விதிப்பு அப்படின்னு இருந்துச்சு. நம்ம வீட்டு நலம் தான், ஆனால் வரி ஃபுல்லாக யார் போட்டாங்க, அவங்க போட்டாங்க. இப்போ எப்பயுமே வந்து பார்த்தா ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வரின்றது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தா பியரபிளாக எடுத்துப்பாங்க, அந்த வரி வந்து சரியாக செலுத்துவாங்க. பட் வரின்றது நம்ம கட்ட முடியாத லெவல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன ஆவாங்க, சஃபர் ஆவாங்க. இது எல்லா நாட்டுக்குமே இப்போ எல்லா சூழ்நிலையுமே பொருந்தும். ஸோ அப்படி அவங்க வந்து வரி போடும்போது பாருங்கள், வரி வந்து ரொம்ப அதிகப்படியாக போட்டாங்க. அதான் எக்ஸசிவ் டாக்ஸேஷன், அதிகப்படியான வரி வசூல் அப்படி இருந்துச்சு. கடுமையான வரி வசூல் அப்படின்றது. வரி வந்து பார்த்தா வசூல் செய்கிறதுலேயும் ஒரு முறைன்னு இருக்குது. அந்த முறைக்கு ரொம்ப கடுமையாக தான் கையாளப்பட்டாங்க. இப்போ நம்ம தான் டேக்ஸ் பே பண்ணுறோம். நம்மளா இப்போ நம்ம பே பண்ணுறதில்ல. பட் ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களே. இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன சட்டுப்பிடிச்சி வீரபாக வெளிவா, நீ இன்னும் டேக்ஸ் கட்டலாமே அப்படியே வந்து கேட்டுட்டு பண்ணுது. இல்லை தரத்தில் இழுத்துட்டு போய் டேக்ஸை கட்டுறா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, இல்லை அப்படிலாம் பண்ணல. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கோம். அது வந்து ஐடி ஃபைல் பண்ணுறோம், அது ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறோம். அப்படி போயிட்டு இப்படி வருது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், ஜிஎஸ்டின்றது மறைமுக டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது காசு கொடுத்தோம், அது அப்படியே இருந்தே போயிடுது. இப்படி கவர்மெண்ட் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு முறையில் வந்து நம்ம வந்து யாரும் கையாளல இப்போ. பட் அன்னைக்கு சுச்சுவேஷன்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கடுமையான ஒரு வரி வசூல், அப்படி ஹெவி டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியும் ஒரு பாயிண்ட்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு தான். இன்றைக்கி சூழ்நிலையில் ஆம்பளை புள்ள வேணுன்றது இப்போ பரவாயில்ல. இந்த 2026 ரேஞ்செலாம் வந்து பார்த்தா குழந்தை இருந்தாலே போதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாசுடைய டைம் பீரியட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறீங்களா. நம்ம அதுவுமே மறைச்சு பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. அவங்க எந்த புள்ள பிடிக்கும், ஆம்பளை புள்ள தான் பிடிக்கும். அது ஏன்ற ஒரு காரணத்துக்கு பின்னாடி ரொம்ப காலகட்டத்துக்கு தள்ளி போனால் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இது முக்கியமான ஒரு பங்காகவும் இருந்துச்சு. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது, வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, பல நாடுகளும் வந்துச்சு. அதில் வந்து பிரிட்டிஷ் தான் பெரிய ஒரு சூப்பர் பவராக வருது. அந்த பெரிய சூப்பர் பவராக வரும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்துப்பா, போர்ச்சுகீஸு, அப்புறம் வந்து பார்த்தா நான் சொல்கிறேன் பிரிட்டிஷு, அப்புறம் வந்து பார்த்தா டச்சு வந்திருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தா டேனிஷ் வந்திருப்பாங்க, கடைசி வந்து பார்த்தா ஃப்ரெஞ்சு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே வந்திருக்காங்களா. ஒரு 5 நாடுகள் வந்து பார்த்தா ஐரோப்பிய கண்டத்துலேருந்து இங்கே வந்து 5 பேர் வந்து பார்த்தா ட்ரேட் பண்ண வந்திருப்பாங்க. இதில் 2 பேருக்கு மட்டும்தான் சண்டை வந்திருக்கும். சண்டைனா பெரிய சூப்பர் பவராக வந்திருப்பாங்க. பாருங்கள், இப்போ போர்ச்சுகீஸு பிரிட்டிஷ் வந்தோடனே அவங்களுடைய ஆட்சின்றது பெரிய ஒரு வீழ்ச்சின்றது வந்துடும். இப்போ போர்ச்சுகீஸும் வந்து பார்த்தா பெரிய இதில் இல்லை, டச்சு வந்து பார்த்தா இல்லை, டேனிஷும் இல்லை. அப்போ 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி இருந்துச்சு. ஒன்று பிரிட்டிஷு, இன்னொன்று வந்து பார்த்தா ஃப்ரெஞ்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதலில் அட்மோஸ்ட் சூப்பர் பவராக வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தா பிரிட்டிஷ். இப்படி தான் வந்தான். இப்போ பிரிட்டிஷ் வந்து பாருங்கள், எல்லா இடத்தையும் வந்து பார்த்தா கைப்பற்றி, இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தா கைப்பற்றப்படாமல் இருக்குது. அப்போ அப்படி கைப்பற்றப்படாமல் இருக்கக்கூடிய இடங்களை எப்படி நம்ம கைப்பற்றான்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கும்போது தான் ஒரு 2 விதமான கொள்கைகளை கொண்டு வராங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னு ஒரு கொள்கை, அதான் வாரிசு இழப்பு கொள்கை. அப்போ ஒரு மன்னர் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது அந்த ஏரியாவில் போட்டு சண்டை போட்டு தான் திருப்பி அந்த ஏரியாஸை பார்க்கணும். அதுக்கு பதிலாக இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஆண் வாரிசு இல்லையா, ஆண் வாரிசு இல்லாத ஒரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தம், எனக்கு தான் சொந்தம், இந்த சட்டத்தின் படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இப்படி ஆண் வாரிசு இல்லாத இடங்களும் வந்து பார்த்தா அவங்களோட கட்டுக்குள்ள வருதா. இதில் முக்கியமாக மாட்டினது எதுவும் பார்த்தா ஜான்சின்னு ஒரு பகுதி புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஜான்சி, ஓகே, அது ஜான்சின்ற ஒரு பகுதி அப்படி தான் வந்து பார்த்தா இவங்களோட கட்டுக்குள்ளே வந்திருக்கும். இதுதான் கங்காதர் ராவ்னு ஒன்று வந்திருப்பார் இல்லையா. கங்காதர் ராவ் தான் வந்து அவங்க லக்ஷ்மி பாய் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டாக்டரின் ஆஃப் லேப்ஸின் படி தான் ஜான்சின்றது பிரிட்டிஷோட கைக்குள்ளே போயிடும். அதை எதிர்த்து தான் லக்ஷ்மி பாய் சண்டை போட்டிருப்பாங்க. அதான் ஜான்சி ஆஃப் ராணி என்ற ஒரு பேரில் இருந்திருக்கும். ஜான்சி ராணி அவங்க படிச்சுருப்பாங்க. இப்படி வரக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் வந்து அவங்களால கைப்பற்றப்பட்டுச்சு. இது இல்லாமல் சப்சிடரி அலியன்ஸ், அதாவது துணைப்படை திட்டம் அப்படின்ட்டு தான். இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கலாமே, ஒரு கிங் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் கிங்குக்குன்னு சொல்லி சாம்ராஜ்யம் இருக்கும். இந்த சாம்ராஜ்யத்துன்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணியிருப்பார், ஒரு சோல்ஜர்ஸை வழி நடத்திருப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தா குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை அவர் தான் வந்து வழி நடத்துவார். இந்த துணைப்படை திட்டம்ன்றது என்னன்னா, ஆங்கிலேயர் படைகளோடையும் ஒரு படைன்றது இவங்களுக்கு வந்து இந்த ராஜாவோட கட்டுப்பாட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ பிரிட்டிஷோட படையும் வந்து பார்த்தா இருந்துடும், இந்த ராஜாவோட படையும் வந்து பார்த்தா இருக்கும். பிரிட்டிஷ் படைகளையும் தன்னோட பொருட்செலவில் தான் அவர் என்ன பண்ணணும், அவங்க வந்து
மேனேஜ் பண்ணணும். அதுமாதிரி தன்னோட படைகளையும் வந்து பார்த்தா அவர் தான் மேனேஜ் பண்ணணும். ஒட்டுமொத்த சிலையும் அந்த ராஜாவை தான் ஏற்றுக்கணும். எப்பப்பெல்லாம் பிரிட்டிஷுக்கு வந்து வேறு நாட்டோட சண்டை வருதோ அந்த வேறு நாட்டோட சண்டை வரும்பொழுது இந்த சோல்ஜர்ஸை அனுப்ப வேண்டியது அந்த ராஜாவோட கடமை. அப்போ மறைமுகமாக இல்லாமல் பாருங்களேன், நேரடியாகவே பார்த்தீங்கன்னா இவங்க யாரோட கட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க, இந்த ராஜாவும் பிரிட்டிஷோட கட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் பிடிக்கிறாங்க, குறிப்பிட்ட இடத்தெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இன்னும் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து கைப்பற்றாமல் இருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பாருங்கள் வாரிசு இழப்பு கொள்கைன்னு போட்டு அந்த இடத்தையும் வந்து தன்னோட கட்டுக்குள்ள வருது. எஞ்சியுள்ள இடத்துக்கும் என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த ராஜா கூட இந்த மாதிரி ஒரு கொள்கையை போட்டு துணைப்படை திட்டம் போட்டு அப்படியே வந்து பார்த்தா அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தா அவங்களால கவர் பண்ணப்படுது. இது இல்லாமல் பாருங்கள் மத மாற்ற நடவடிக்கைகள். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா கிறிஸ்டியானிட்டியை தான் சார்ந்த நபர்லாம் இருந்தாங்க. இங்கே வந்து மதத்தை வந்து பார்த்தா பரப்பக்கூடிய நிறைய வேலைகள் செஞ்சாங்க. அந்த விஷயங்கள் வந்து பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய அன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கோவத்தை தான் உண்டு பண்ணுச்சு. ஸோ இப்போ நம்மளே கூட பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் ஈவன் இந்த டைம் பீரியடில் கூட டக்குன்னு நம்ம போய்ட்டு ஒரு ரிலீஜன் மாற முடியும் அப்படின்னா வீட்டில் யோசிச்சு பாருங்களேன். நீ போய் சும்மா காய்ச்சி விளையாட்டு போய் சொல்லி பாருங்கள், அம்மா நம்ம இந்த ரிலீஜன்லேருந்து நான் அந்த ரிலீஜன் போகிறோன்னா அவ்வளோதான், இட்லி கிடைக்காது, தோசை கிடைக்காது, நீ இதுக்கப்புறம் என் புள்ள இல்லை, ஓடி போயிரு வெளியில், இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இப்போ பண்ணியாக சொன்னாலுமே ஒரு சில இடத்துல ஓகே, பட் மெஜாரிட்டி பாருங்கள், மெஜாரிட்டின்றது எப்படி இருக்குது கான்செப்ட். இன்றைக்கி 2026 பேசினா கூட அது ஈஸியஸ்ட் மேட்டரா இப்போது இல்லை. ஆனால் அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பார்த்தா வந்து அந்த மத மாற்ற நடவடிக்கை செய்யும்போது அப்போ அந்த மனசில் வந்து எவ்வளோ பேருக்கு கோவம் இருந்திருக்கும். பிரிட்டிஷ் மேலே பாருங்கள், பிரிட்டிஷ் மேலே கோவம் இருந்திருக்கும்ல, அப்படி சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இது இல்லாமல் கலாச்சாரத்தில் வந்து பார்த்தா தலையீடுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிட்டோம். ஸோ என்ன மாதிரி கலாச்சாரத்தில் தலையிட்டாங்க அப்படின்னா, கலாச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தா சதி ஒழிப்பு அப்படி ஒரு விஷயம், அபாலிஷன் ஆஃப் சதி. ஸோ ஆக்சுவலி இந்த 4 விஷயம் வந்து பார்த்தா அவங்க நமக்கு பண்ண நல்லது. பட் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு சில விஷயங்கள் அப்படி இருந்துகிட்டே வரதுனால அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்தில் அவங்க தலையிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தா இது ரொம்ப பெரிய கோவத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று தான் சதின்றதை அவங்க ஒழிச்சாங்க. இதை நம்ம ஒரு காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு கோவமாக அன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்துச்சு. பெண் சிசு கொலையும் வந்து பார்த்தா ஒழிச்சாங்க. அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். இதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை வந்து பார்த்தா கொல்லக்கூடாது, சிசுக்களை வந்து நீ கொல்லக்கூடாதுன்ற ஒரு சட்டமாக போடப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து எங்களோட கலாச்சாரம், நீ என்ன தலைறீங்கிற மாதிரி கோவம் வந்துச்சு. விடோ ரீமேரேஜ். ஸோ விதவை மறுமணம்ன்றது எனக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க பாருங்கள், அதை தான் அவங்க சதி உடன்கட்டைகிறதுன்னு ஒரு விஷயத்தில் அவங்க தள்ளி விட்டுறீங்களா, அப்புறம் எங்கே வந்து விதவைகள் இருப்பாங்க, அப்புறம் எங்கே மறுமணம் பண்ணுறது, இப்படி ஒரு காரணம்லாம் வந்து பார்த்தா உண்டு. இப்போல்லாம் கூட அவங்க இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தினாங்க. ஆக்சுவலி பெண் கல்விக்கான ஆதரவு, பெண்களும் வந்து பார்த்தா படிக்கணும்னு சொல்லி ஆதரவான ஒரு சில கொள்கைகள் வந்து பார்த்தா அவங்க கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணாங்க. இப்படி ஒரு சில காரணங்கள்லாம் வந்து பார்த்தா உண்டு. ஆக்சுவலி இப்படி இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துலாம் பாருங்கள். அடுத்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆங்கிலேய வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்களுக்கு குறைவான ஊதியம் அப்படி இருந்துச்சு. ஸோ சிம்பிள் லாஜிக் தான். இப்போ நம்மளாருமே ஒரு எக்ஸாம் வந்து நம்ம போகிறோம். இப்போ குரூப் 1 எக்ஸாம் போகிறோம். குரூப் 1 எக்ஸாமில் டெப்யூட்டி கலெக்டர்னு ஒரு போஸ்டிங் வாங்குறோம். அதில் வந்து ஒரு 2 விதமாக வந்து ஆட்களை பிரிக்கிறான்னு வச்சுக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் 2 விதமான ஆட்களை பிரிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஊரா, உங்களுக்குலாம் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம். நீங்கள் இந்த ஊரா, உங்களுக்கு 55,000 சம்பளம். ஏற்றுப்பீங்களா? நீங்கள் முடியுமா? உங்களால் இதை ஜெர்னிக்க முடியுமா? இல்லை அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போ ஆனால் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு. அப்போ சோல்ஜர்ஸ் அன்றைக்கி 2 வகையான சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு கம்மியான சம்பளம், சேம் அதே கடையில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் சோல்ஜர்ஸ்க்கு அதிகமான சம்பளம். இது எப்படி வந்து அக்செப்டபுளாக இருக்குமா? 2 பேரும் ஒரே வேலை தானே பார்க்குறீங்க. ஆனால் அப்போ அந்த டைம் பீரியட் அப்படி இருந்துச்சு. அப்போ சோல்ஜர்ஸ் மத்தியில் அப்படி ஒரு பெரிய ஒரு குறை வந்து பார்த்தா அன்றைக்கி காணப்பட்டுச்சு. இது ஒரு காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ராணுவ பதவிகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்தா அனைத்து வீரர்களுக்கும் வந்து பார்த்தா மறுக்கப்பட்டிருக்கும். ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள், அதான் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனும் வந்து பார்த்தா எந்த ஒரு இந்தியனாலையும் வந்து பார்த்தா அடைய முடியாது. இன்னும் ஒரு போன வருஷம் ஜாயின் பண்ணியிருப்பார் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அவர் அடுத்த கட்டத்தில் டக்கு ப்ரொமோஷனில் போயிட்டே இருப்பார். இப்போ நமக்கு யோசிச்சு பார்க்கலாம் பாருங்கள், இதே சினாரியோ நமக்கு நடந்தது எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே கேடரில் ஒரே இயரில் ஜாயின் பண்ணோம். அவர் மட்டும் அடுத்த 2 இயர்ஸில் போயிட்டார். 8 வருஷம் ஆச்சு. நான் அதே பொசிஷனில் இருக்கேனாக்கா எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? நீங்கள் பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு சும்மா யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும்ல. அதே மாதிரி அப்போல்லாம் அப்போ அவங்க எவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பாங்க. யோசிக்கும் போதே நமக்கு கோவம் வருது. பட் அன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட மனசில் இருந்த ஒரு மனநிலை பாருங்கள். 1857 ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிக்குது. அந்த பெரிய கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்தமாக சூழல் இருக்கும்ல, அந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்றதுக்கான ஒரு விளக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 9 பாயிண்ட்ஸ் தான் அந்த பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு கொஷின், ஆக்சுவலி ஒரு புக் பேக் கொஷினாக இருந்துச்சு. இதை எப்பயோ வந்து பார்த்தா லாங் பேக்காக வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மெயின்ஸ் கொஷினாக கேட்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அதுக்கான ஒரு விளக்கம் தான். ஸோ இந்த மாதிரி குட்டியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க. இப்படி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். புரிஞ்சிச்சல? எப்பயுமே ஸ்லோவாக பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது அதுதான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். எடுத்தோடனே ஒரு டஃபஸ்ட் கொஷின் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு தலை சுற்றி போயிடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஒரு வெறுப்பு உண்டாயிடும். அப்போ ஒரு மெயின்ஸ் கொஷின் எழுதுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதா அப்படின்னு நம்ம தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இது ஈஸி தான்டா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் மெயின்ஸில் வருது, இதெல்லாம் மெயின்ஸ் வருதுன்னு பார்த்து அந்த ஏரியாஸை அழகாக எழுதி பழகிக்கணும்.
சரியா? இது இன்னும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தா ஸ்க்ரூட்டைனைஸ் பண்ணி எழுத முடியும். பொருளாதார ரீதியாக என்னென்ன காரணம் இருந்துச்சு, டாப்பிக்காக போடலாம், சப் டாபிக்ஸ் நிறைய போடலாம். ஸோ எக்கனாமிக் ரீசன்ஸ் என்ன, அந்த மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸில் கூட இது பிரிக்க முடியும். எக்கனாமிக் ரீசன்ஸ் என்ன இருக்குது, பொருளாதார ரீதியாக என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, இல்லை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படி எழுதலாம், இல்லை சோஷியல் ரீசன்ஸ் என்ன இருந்துச்சு, ரிலீஜியஸ் ரீசன் என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எழுதலாம். ஓகேவா? இப்படி வந்து டாப்பிக்காக போட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதலாம், இதுக்குள்ளே ஒரு 3 பாயிண்ட் எழுதலாம், இதுக்குள்ளே வந்து ஒரு 3 பாயிண்ட் எழுதலாம். இப்படி எழுதினா கூட அந்த ஆன்சர் வந்து ஈஸியாக நல்லாவும் பார்த்து தெரிய வரும். சரிங்களா? இல்லை எஜுகேஷனில் என்ன இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி வேணால் டாபிக்ஸ் நம்ம போடலாம். நம்ம போகிறது தான் டாப்பிக்கு, அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கான ஒர்க் என்ன நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தேன், ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா இதோட காசஸ் ஃபார் த ரிவால்ட் அவ்வளோ தான் கொடுத்துருந்தான்ல. ஸோ புரட்சிக்கான காரணங்கள் என்ன, அதாவது அடிப்படையாக 1857 ரிவால்ட் நடக்கிறதுக்கு மேஜராக என்ன காரணமாக இருந்துச்சு, இவ்வளோ தான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடி காரணம் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது இமிடியட் காஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இமிடியட் காஸ்ட் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய கதை. சரிங்களா? இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, எனக்கு தேவை ஒரு 10 பாயிண்ட்டு. அந்த 10 பாயிண்ட் இதை அழகாக வந்து நீங்கள் எழுதி டெலகிராமில் அந்த சேனல் இருக்கும், அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி அதில் ஷேர் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை அழகாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஒரு பாயிண்ட்ஸாகவே உங்களுக்கு நான் எழுதி போகிறேன்னா கூட தயவு செஞ்சு கமெண்ட்லேயாச்சும் போட்டுருங்க. மேபி அதுக்கான அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கமெண்ட்டை பெரிய கமெண்ட்டாகவே போட்டுருங்க. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பாயிண்ட்ஸ். நீங்கள் பெருசாக எழுதுனீங்க அப்படின்னா பெருசாக எழுதுறதுக்கு நம்ம டைம் இருக்காது. நான் அதான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அங்கே கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தே பாருங்கள், எதுவுமே வந்து ஒரு லைனை தாண்டாது, 1 லைனை தாண்டிருக்கு. இதில் பார்க்க தான் அப்படி இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக தான் எழுதணும், இவ்வளோ தான் நம்ம எழுதணும். இதை தாண்டி பெருசாக உட்காந்து மானிய தேனி பொன்மானெலாம் விட்டு அடிச்சுன்னா கிடைக்கலாம் முடியாது, நமக்கு அவ்வளோ டைம்லாம் இருக்காது. ரொம்ப ஷார்ட்டாக என்ன சொல்ல வருமோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான் இருக்கணும். இவ்வளோ தான், இந்த வார்த்தைகள் இப்படி பயன்படுத்தினா மட்டும் தான் அது வந்து கரெக்டாகவும் இருக்கும். நம்ம ஃபுல்லாக எலாபரேட்டிவாக வந்து நம்ம குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரிலாம் நம்ம போயிட்டு மெயின்ஸில் புரிய வைக்கக்கூடாது. அப்படி புரிய வைக்கிறது ட்ரைலாம் பண்ணக்கூடாது. மெயின்ஸோட பெர்செப்ஷன்றது என்னென்னா, இப்போ நமக்கு தெரியுதா இல்லையான்றதை அவங்க செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்ம போய் உட்காந்து அவங்க புரிய வைக்கிறதுக்குலாம் நம்ம முயற்சி வந்து செய்யக்கூடாது. அந்த இடத்துல இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஹிண்ட்ன்றது ஒன்று தெரியுதா, எனக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது ஒரு காரணமாக, இது காரணமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ துணைப்படை திட்டம் ஒரு காரணமாக தான் இருந்துச்சு, வாரிசு ஒழிப்பு ஒரு காரணமாக தான் இருந்துச்சு, சதி ஒழிப்பு ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் மேலோட்டமாக சொன்னால் போகணும், ரொம்ப டீப்பராக நீங்கள் போன அவசியம் இல்லை. நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா, இந்த உடனடி காரணம்ன்றது எல்ஃபீல்டு ரக துப்பாக்கி, இதோட டேட்லாம் நான் ஒன்று அங்கே கொடுத்துருப்பேன். இதை என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா வந்து பார்த்தா இடத்துல இருக்கும். ஸோ அந்த கழகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அவர் எந்த படைப்பிரிவை சார்ந்தவர், இதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, இதெல்லாம் வந்து அவங்க கொஸ்டினை கேட்டிருப்பேன், ஒன்று ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணால் கூட இந்த டாப்பிக்லாம் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் அதெல்லாம். ஸோ அவர் யார் வந்து துப்பாக்கியில் சுட்டார், அதுக்கப்புறம் யார்கிட்ட வந்து பார்த்தா சண்டை போட்டாருன்னு கூட ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சாக்கா நம்ம வந்து கிளாஸில் ஒரு டாப்பிக்கை நம்ம போட்டு கூட நம்ம சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இருக்க ஒரு டாஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் தான். உடனடி காரணம்ன்றதை ஷார்ட்டாக எந்த அளவுக்கு அழகாக நீங்கள் 10 பாயிண்ட் அழகாக டைப் பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் வேர் டு ஸ்டடின்றது ஒரு சப்ஜெக்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.